கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பொள்ளாச்சியில் பாலியல் வன்முறையில் கிட்டத்தட்ட 200 பெண்களுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு பகிரங்கமான தகவல் வெளியாயிருக்கு. இதை கேட்டு தமிழ்நாடே அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நிறைய பிரபலங்கள் பேசுகிறாங்க. அதில் மெயினாக ஆக்ட்ரஸ் கஸ்தூரி இதை பற்றி பேசுகிறாங்க. அவங்க கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நியூஸை கேள்விப்பட்டதுமே நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். என்னால் இதை தாங்கிக்கிறவே முடியலை. 200 பெண்களுக்கு மேலே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்புலமாக என்னென்ன காரணம் இருக்குன்றது தெரியல. என்னதான் இருந்தாலும் 200 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சோசியல் மீடியானால இந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்னாலஜி மேல பழி போட முடியாது. சோசியல் மீடியா அப்படின்றது டெக்னாலஜியோட ஒரு பரிமாண வளர்ச்சி தான். ஆனா பெண்கள் ஏமாறுறது அப்படின்றது காலங்காலமா நடந்துகிட்டு தான் இருக்கு. ராமாயணத்துல வர சீதாவில இருந்து இப்ப Facebookல மாட்டிக்கிற சாதாரண பெண்கள் வரைக்கும் ஒரே விஷயம் தான். பெண்கள் இதுல ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதுலயும் மெயினா இளம் பெண்கள், அவங்களுக்கு இருக்கிற தெளிவும் அனுபவமும் ரொம்ப ரொம்ப கம்மி. நல்லது கெட்டதை ஜட்ஜ் பண்றதுக்கான அறிவு இப்போதைக்கு இருக்காது. இதைத்தான் நம்ம 2 கட்டா வயசு அப்படின்னு சொல்லுவோம். இதுல பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டை உடைச்சிட்டு வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாட்டிக்கிறாங்க. ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல மனம் செலுத்துறதை விட்டுட்டு ஆண் நண்பர்களோட சேர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு போய் இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டிக்கிறாங்க. எல்லா பெண்களும் நான் சொல்ல வரல, இதுல நிறைய அப்பாவி பிள்ளைங்களும் மாட்டிக்கிறாங்க. இதுக்கு மெயினா பெண்களே உதவி செய்யறாங்க அப்படின்ற நியூஸும் கேள்விப்பட்டேன். அது இன்னும் ரொம்பவே வருத்தமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சினிமாவை பொதுவா சொல்லுவாங்க, இதை பார்த்துதான் சமூகம் சீரழியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையான வாழ்க்கையில பார்க்கும் பொழுது சினிமாவை விட ரொம்பவே கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. பெற்றோர்கள் பெண்களுக்கு மட்டும் சட்டம் போட்டு வளர்க்குறாங்க. ஆனா ஆண் பிள்ளைங்களை மானிட்டர் பண்ணாம விட்டுறாங்க. இந்த மாதிரி பசங்க நல்ல குடும்பத்திலிருந்து தான் வந்திருப்பாங்க. ஆனா அவங்க கிடைக்கிற பணபலம், வசதி இதையெல்லாம் வச்சு பெண்களை இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல்கள் பண்ணி பெற்றோர்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. பெற்றோர்களால இதெல்லாம் கண்டுக்க முடியாம போயிருது. இதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி 200 பேர் பாதிக்கப்பட்டதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா விக்டிம் ஷேமிங் தான். அதாவது பெண்கள் தான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றத வெளிப்படையா சொல்ல முடியாத ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில சமூகத்துல தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வெளியில ஏதாவது ஒரு பொண்ணு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணை தான் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருப்போமே ஒழிய யாரு குற்றவாளியோ அவங்கள நம்ம கேள்வி கேட்கவே போறது இல்ல. இதுக்கு நல்ல உதாரணம் அப்படின்னு சொல்லணும்னா மீட்டுவை நான் சொல்லுவேன். அவ்வளவு தூரம் பணபலம் இருக்கிறவங்க, அவ்வளவு தூரம் பெரிய லெவலுக்கு வந்தவங்க, அவங்களுக்கு நடந்த கசப்பான விஷயத்தையே மீடியால சொல்லும் பொழுது மீடியாவெல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்களதான் எதிர்த்து கேள்வி கேட்டாங்களே ஒழிய யார் அவங்களுக்கு துன்பம் கொடுத்தாங்களோ அவங்கள யாருமே எந்த கேள்வியுமே கேட்டதில்ல. அவ்வளவு பெரிய ஆளுங்களுக்கே அந்த மாதிரி அப்படின்னா சாதாரண இளம் பெண்ணுக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்ல. தன்னுடைய பேரண்ட்ஸை தவிர்த்து, அந்த சமூகத்தை தவிர்த்து அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லாதவங்க எப்படி வெளியில வந்து சொல்லுவாங்க? இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண் பாலியல் வன்முறையால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அது அந்த பெண்ணுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, அந்த சமூகத்துக்கே பாதிப்பு. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இது எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் எடுத்து அவங்க பிள்ளைங்களை அவங்க நல்லபடியா பாத்துக்கிறணும் அப்படின்றதான் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் உஷாரா இருக்கணும்னு மட்டும் நான் சொல்ல வரல. பெற்றோர்கள் அவங்க கிட்ட ரொம்பவே நண்பர்களா பழகணும். அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லபடியா தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க கஸ்தூரி. அவங்க ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, 200 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது நிறைய மாதங்கள் இல்ல வருஷங்கள்னு சொல்லிட்டு நடந்திருக்கும். ஆனா இவ்வளவு நாள் வெளியில வராம இப்ப ஏன் வெளியில வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 200 பெண்கள்ல முத பாதிக்கப்பட்ட பெண் அவங்க வெளியில வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அடுத்து 200 பெண்களும் பாதிக்கப்படாம தப்பிச்சிருப்பாங்க. ஆனா அந்த பெண் தயங்கினதுனால 2வது 3வது 4வதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தயங்க கடைசியில இப்ப வெளியில வந்திருக்கு. இப்ப இதை வெளிப்படையா சொன்ன அந்த பெண்ணுக்கு நான் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தமிழக காவல்துறையினர் இதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுனால ரொம்பவே ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கஸ்தூரி. சோ பொள்ளாச்சி இஷ்யூவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி கஸ்தூரி அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. உங்களுடைய கருத்துக்களையும் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.